ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் சேனல் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, 90 நாளில் 2 கிராம் தங்கம் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்ல போகிறேன். 90 நாளில் நம்ம எப்படி சேமித்து வைக்கலாம், எப்படி நம்ம 2 கிராம் நகையை 90 நாளில் வாங்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுங்க. இந்த பதிவு முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் உறவுகளே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 90 நாளில் 2 கிராம் நகை எப்படி சேர்த்து வைக்க போகிறோம், வாங்க 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 சீக்கிரம் பார்க்கலாம். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா, நான் இது எழுதும்போது 1 கிராம் 7586 ரூபா, 2 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 15172 ரூபா. நம்ம 90 நாளில் 15172 ரூபா. அது நம்ம வந்து தங்க நகையோட ரேட்டு, இதோட செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எவ்வளோ வருது, நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 2 கிராம் நகையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 15172, செய்கூலி 1500 ரூபா, சேதாரம் 400 ரூபா, ஜிஎஸ்டி வந்து 550 ரூபா. இது எல்லாமே நான் தோராயமாக தான் போட்டிருக்கேன். இதில் கூடும் இல்லை குறையும், சரிங்களா? அது ஒவ்வொரு தங்க நகை எடுக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஒரு கடையில் வாங்கினோம்னா கூட போடுவாங்க, ஒவ்வொரு கடையில் இது குறையாக போடுவாங்க. அதனால் நான் தோராயமாக செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், ஓகேங்களா? இப்போ நம்ம 15,000 தான் நகையோட ரேட்டு. ஒரு 2 கிராம் நகையோட ரேட்டு 15,000 ரூபா சில்லற. ஆனால் நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 15,172 ரூபா 2 கிராமோடது. நான் இங்கே செய்கூலி, இங்கே சேதாரம், அப்புறம் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 17,622 ரூபா வந்திருக்கு. நான் ரவுண்டாக 17,600 ரூபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். எப்படி நம்ம 90 நாளில் இந்த 17,600 ரூபா நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 90 நாளில் சேர்த்துடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் முடியுங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். தினசரி, அது என்னால் தினமும் எடுத்து வைக்க முடியும் பணம் அப்படின்னா தினமும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லைங்க, என்னால் வாரம் தாங்க எனக்கு அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு மாத சம்பளம் தாங்க, நான் மாதம் இவ்வளோ எடுத்து வச்சுருவேன், எனக்கு ஒரு 15,000 சேலரி வருது, எனக்கு 12,000 சேலரி வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அமௌண்ட்டை மாதம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரி, எவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம், எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் 200 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 90 நாளில் இந்த 18,000 ரூபாயை நம்மளால் சம்பாதிக்க முடியும். நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளவு நகை எடுக்கிறதுக்கு 17,600 தான். ஆனால் நமக்கு 18,000 ரூபாய் கிடைக்கிது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 17,600ன்றது வந்து ஒரு தோராய மதிப்பு தான். இதை விட கூடலாம் இல்லை குறையலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை தினமும் 200 ரூபாய் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தினமும் 200 ரூபாய் எடுத்து வச்சுடுங்க. இல்லைங்க, எனக்கு வார சம்பளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரம் 1,500 ரூபா. நிறைய பேர் வந்துட்டு, இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரங்களுடைய காசை நாங்கள் வந்துட்டு எதுவும் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கிறோம், என்னுடைய சேலரி எல்லாமே அப்படியே சேமிப்புக்கு தான் போகுது அப்படின்றவங்க ரொம்ப 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 நல்ல வாய்ப்புங்க இது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாரம் எனக்கு சம்பளம் வருது, ஒரு 3,000 ரூபாய் வருது அப்படின்னா 1,500 ரூபாய் நீங்கள் வாரம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த 18,000 ரூபாயை எடுத்துக்க முடியும், சரிங்களா? இந்த 12 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம், அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, 4 வாரம். அப்போ 2வது மாதத்துக்கு 4 வாரம், 3வது மாதத்துக்கு 4 வாரம், 4 நாளாக சேர்த்தோம்னா 12 வந்துருச்சா? அப்போ 12 வாரத்தில் 18,000 ரூபாய் சேர்த்து வச்சிடலாம். 90 நாள்ன்றது என்னது, 3 மாதம். 3 மாதத்துக்குரிய கணக்கு தான். ஒரு மாதத்துக்கு 4 வாரம், 2 மாதத்துக்கு 8 வாரம், 3 மாதத்துக்கு 12 வாரம். அதனால் நான் ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபா. அப்போ 12 மாதத்துக்கு 12 × 1,500 ரூபா 18,000 ரூபா ஆச்சு. இல்லைங்க, என்னால் தினமும் எடுத்து வைக்க முடியாது, வாரமும் எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா நான் மாத சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாத சம்பளத்தை வந்து எனக்கு ஒரு 15,000 வருது அப்படின்னா மாதம் 6,000 ரூபாயை நீங்கள் இந்த மாதிரி 3 மாதம் எடுத்து வச்சிங்கன்னா அழகாக 18,000 ரூபாய் சேர்த்து வச்சிடலாங்க. 90 நாளில் நம்ம இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடு நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் சம்பளம் வருது, எனக்கு தினமும் கையில் காசு கொடுத்துருவாங்க, எனக்கு தினமும் 800 ரூபா சம்பளம் அப்படின்னா அதில் 200 ரூபாய் தாராளமாக
எடுத்து வைங்க. 90 நாள் அழகாக 2 கிராம் நகை எடுத்துகிட்டு போயிடலாங்க. இல்லைங்க எனக்கு வார சம்பளம் தான், வாரம் எனக்கு 4000 ரூபா 3500 வரும் அப்படின்னா ஒரு 1500 நீங்கள் சேமிப்புக்காண்டி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 12 வாரத்தில் உங்களால் 18,000 ரூபாயை சம்பாதிக்க முடியும். இல்லை மாத சம்பளம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத சம்பளத்தில் 6000 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. எப்படி இதெல்லாம் எடுத்து வைக்கலாம், எங்கே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு டப்பாலையே போட்டு வைங்க, இல்லைன்னா உண்டி இல்லை ஏதோ ஒன்று போட்டு வச்சு 3 மாதம் சேர்ந்துனா அந்த காசை எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஒன்று இந்த 18,000 ரூபாய்க்கு நீங்கள் கொண்டு போய் இதை 18,000 எப்படியும் தாண்டாதுங்க. 2 கிராம் நகை வந்து 18,000 எப்படியும் தாண்டாது. ஒன்று நம்ம தோராய மதிப்பே 17,600 தான் வந்திருக்கு. ஒன்று இதை விட 400 ரூபா கூடும், இல்லை இதை விட 400 ரூபா குறையுமே தவிர 18,000 தாண்ட வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எவ்வளோ தங்க ரேட்டு போகுதுன்றது எனக்கு தெரியலை. நான் ஒரு தோராயமாக சொல்லும் போது இந்த 90 நாளில் நம்மளால் 18,000 சம்பாதிக்க முடியுது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நம்மளால் 2 கிராம் நகை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தினமும் 200 மலைக்காதீங்க. 800 சம்பளம் ஆண்கள் கொண்டு வர்றாங்க. டெய்லி உங்ககிட்ட வந்து வீட்டுக்காரங்க 800 சம்பளம் கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதில் 200 நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அழகாக 90 நாளில் 18,000 சம்பாதிக்க முடியுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தினமும் வாரம் மாதம் அதை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுவீங்களோ, உங்களுக்கு எப்படி வருமானம் வருதோ அதை வச்சு நீங்கள் சேமித்து வச்சு இந்த முறையில் சேமித்து வச்சு கண்டிப்பாக பயன் பெறுங்க. 2 கிராம் நகை எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. 90 நாளில் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு நீங்களும் வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 90 நாளில் 2 கிராம் நகை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். புதுசாக வீடியோக்கள் வருது, வரப்போகுது. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். பாய் நண்பர்களே. அனைவருக்கும் மிக்க நன்றி.